Good afternoon. Class Good afternoon, தொடங்குவோம். sir. Good afternoon. Good afternoon, sir. Good afternoon. Good afternoon. அவினாஷ் உங்களோட வீடியோ ஆன் பண்றீங்களா? நாங்க தொடங்குவோம். இன்றைக்கு நாங்க படிக்க போற தலைப்பு வந்து நேர்கோடுகள் இல்லாட்டி சமாந்தர கோடுகளுடன் தொடர்பு பட்ட கோணங்கள். நீங்க கோணங்கள் படிச்சிருக்கீங்களா? நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க இந்த ஏரியா. ஆமா ஆமா, sir. sir. ஓகே. Yes, sir. அதுதான் நாங்க இன்னைக்கு படிக்க போறோம். கோணங்கள் சமாந்தர கோடுகளுடன் தொடர்புடைய கோணங்கள் என்னன்னு. ஓகே, நாங்க அப்ப நீங்க கிரேட் 8ல படிச்சதையும் அதே Okay, நேரம் sir. உங்களோட ஸ்கூல்ல படிச்சதையும் ரிவைஸ் பண்ணுவோம். இதுல நான் காட்டியிருக்கிறது வந்து ஒரு ஒரு வரைபடம் காட்டியிருக்கிறேன். அதுல அடுத்துள்ள கோணங்கள் என்றா என்னன்னு பார்ப்போம். இப்ப கோணம் ஏபிசி உங்களுக்கு இதுல தெரியுது. கோணம் ஏபிசியில அந்த ஏபிசிய ரெண்டு கோணங்களாக பிரிச்சிருக்கிறோம். கோணம் ஏபிடி அது ஒரு கோணம், மற்றது வந்து கோணம் சிபிடி. அந்த ரெண்டு கோணங்களுக்கும் பொதுவான புயம் பொதுப்புயம் எனப்படும். அதே நேரம் கோணம் ஏபிடியும் கோணம் சிபிடியும் அந்த பொது புயத்துக்கு பக்கத்தில் இருக்கிறபடியா ரெண்டு பக்கமும் அந்த ரெண்டு கோணங்களையும் நாங்க அடுத்துள்ள கோணங்கள் என்று சொல்லுவோம். விளங்குச்சா? அப்ப இந்த ஏபிடி கோணம் ஏபிடியும் கோணம் சிபிடியும் அடுத்துள்ள கோணங்கள். புயம் பிடி வந்து கோணம் ஏபிடிக்கும் கோணம் சிபிடிக்கும் பொதுவானது. ஆகவே அந்த பிடி என்ற நேர்கோட்டுக்கு பொது புயம் என்று பெயர். விளங்கிச்சா? அப்ப பொது புயம் அடுத்துள்ள கோணங்கள் என்று ரெண்டு நாங்க படிச்சோம். இந்த இன்னொரு அடுத்த விடயம் நாங்க உங்களுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க. நிரப்பு கோணமும் மிகை நிரப்பு கோணமும். உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நிரப்பு கோணம் என்றா என்ன, மிகை நிரப்பு கோணம் என்றா என்னன்னு? ஆமாங்க சார். தெரியும் சார். நிரப்பு கோணம் என்றா என்ன? 90 பாகை. இரண்டு கோணங்களையும் கூட்டி 90 பாகை வருமே. வெரி குட். ஓகே, நிரப்பு கோணங்கள் வந்து நிரப்பு கோணம் என்றா கூட்டுத்தொகை 90 பாகையா இருக்கும். கூட்டுத்தொகை 180 பாகையாக இருந்தால் அதுக்கு பேர் மிகை நிரப்பு கோணம். சரியா? நிரப்பு கோணத்தின் கூட்டுத்தொகை 90 பாகை, மிகை நிரப்பு கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அதே நேரம் நீங்க குத்தெதிர் கோணம் என்றும் படிச்சிருப்பீங்க. அதாவது ரெண்டு நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டும் பொழுது ரெண்டு நேர்கோடுகள் இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா நேர்கோடு PQ நேர்கோடு SR T என்ற புள்ளியில இடைவெட்டுது. நேர்கோடு PQ SR T என்ற புள்ளியில் இடைவெட்டுது. ஆகவே கோணம் PTR கோணம் PTRம் கோணம் STQவும் குத்தெதிர் கோணம் என்று சொல்வோம். கோணம் PTRக்கும் STQ குத்தெதிர் கோணம். அதே போல கோணம் PTSம் கோணம் QTRம் கோணம் PTSம் கோணம் QTRம் குத்தெதிர் கோணங்களாகும். அப்ப இதுக்கு பேர் குத்தெதிர் கோணங்கள். சமாந்தர கோடுகள் என்றா, அதாவது சமாந்தர கோடு ஏபியும் சிடியும் சமாந்தரமானு கண்டுபிடிக்கிறதுக்கு கோடு ஏபிக்கும் சிடிக்கும் இடையில் உள்ள எந்த ஒரு புள்ளியிலையும் இடையில் உள்ள தூரம் சமமானதாக இருக்க வேண்டும். அப்படி சமமானதாக இருந்தால் அந்த ரெண்டு நேர்கோடுகளும் சமாந்தரமானவையாக கணிக்கப்படும்.
விளங்கிச்சா? அப்ப நாங்க இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்துள்ள கோணம் பொது புயம், நிரப்பு கோணம், மிகை நிரப்பு கோணம், குத்தெதிர் கோணம், சமாந்திர கோடு. உங்களுக்கு அதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? நோ சார். இல்ல சார். ஓகே. அப்படி இல்லாட்டி இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த இந்த பயிற்சியில உங்களுக்கு முதலாவது கேள்வி பின்வரும் கோணங்களில் நிரப்பு கோணங்களின் சோடியை காண்க. எந்தெந்த கோணங்கள் கூட்டுனா நிரப்பு கோணம்? முதலாவது கேள்வியில சொல்லுங்க அப்போ. ஏபிசியையும் ஜிஹெச்ஐ கோணத்தையும் கூட்டினா சார். ஓகே, அது ஒன்று. வெரி குட் நரேஷ். நான் வேற யாரும் சொல்லுங்க, வேற என்ன கோணங்களை கூட்டினா உங்களுக்கு நிரப்பு கோணம் வரும்? டிஎஃப் கோணமும் டியூ கோணத்தையும். கொஞ்சம் இருங்க நரேஷ், கொஞ்சம் இருங்க. சாரி சார், சந்தலி சொல்லவா சார்? சொல்லுங்க சார். ஜிஹெச்ஐயும் சார் பிஎம்ஆரும் சேர்த்தா வரும் சார் நிரப்பு கோணம். பிஎம்ஆரையும் ஜிஹெச்ஐயும் சார் பிஎம்ஆரும் சார். GHI 55 பாகை. மற்றது என்னது? கொஞ்சம் இருங்க. ஓகே, முதலாவது கோணம் என்ன? KJL TSU sir. STU, right? இந்த கோணம் நடுவுல நீங்க போடணும். கோணம் எதுன்னு நீங்க நடுவுல சொல்லணும். STU. ஆமா, அதாவது JKL 80 பாகை, STU 10 பாகை. 80 10 90. வேற என்ன ரெண்டு கூட்டினா உங்களுக்கு நிரப்பு கோணம் வரும்? DEF. ONM 20 பாகை, DEF 70 பாகை. அது ரெண்டையும் கூட்டினா 90 பாகை. விளங்கிச்சா? சரி, அப்ப உங்களுக்கு நிரப்பு கோணம் தெரியும். இப்ப இதுல ரெண்டாவது பயிற்சியை பார்ப்போம். உருவிலுள்ள ஒவ்வொரு கோணத்தினதும் பருமனுக்கேற்ப நிரப்பு கோணச்சோடிகள் 4ஐயும் நிரப்பு அடுத்துள்ள கோணச்சோடிகள் 2ஐயும் மிக நிரப்பு சோடிகள் 2ஐயும் எழுதுக. முதலாவது நீங்க எழுதுங்க பார்ப்போம். சொல்ல வேண்டாம், நீங்க எழுதுங்க உங்களோட புக்ல. நிரப்பு கோணச்சோடிகள் 4 எழுதுங்க இந்த ரெண்டாவது பயிற்சிக்கு. ஓகே, நிரப்பு சோடிகள் எழுதிட்டீங்களா? 4 நான் ஒரு ஆளா கேட்கிறேன். சரியா? டிலானி சொல்லுங்க, நீங்க எழுதுங்க. முதலாவது நிரப்பு கோணம் என்ன? PQRம். ஓகே, அதுல ரெண்டு ஒரு சோடியத்தான் எழுதி. அப்ப நீங்க சொன்னது சரி. அதாவது கோணம் QRS கோணம் PQS சேர்ந்ததுதான் நிரப்பு கோணம், இல்லையா? ஆமா சார். என்ன அவள் சோடிய கேட்டிருக்கணும். ரைட். சரண்யா, எந்த சோடி நீங்க எழுதிக்கிறீங்க? ரெண்டாவது PSQவும் RSQவும் சார். PSQ RSQ. சரி. தமிக்ஷா? QSP சார். QSP. Okay.
PQS sir. QSP ட கோணம் எவ்வளவு? QSP எவ்வளவு பாகை? 60 பாகை sir. PQS எத்தனை எவ்வளவு பாகை? Lamisha, PQS எவ்வளவு பாகை? 60 பாகை sir. 60. 60 எவ்வளவு? 120 sir. 120. அப்ப அது நிரப்பு கோணம் ஆகாது இல்லையா? ஆமா sir. நிரப்பு கோணம்னா 90 பாகையா இருக்கும். அப்ப நாங்க இதுல ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். கோணம் PQS கோணம் SQR கோணம் PSQ கோணம் QSR வேற 2 சோடியை கண்டுபிடிக்கலாம். நீங்க அது அடுத்துள்ள கோணங்களா இருக்க தேவையில்லை. நீங்க சொல்றது அவை கேட்கல அடுத்துள்ள கோணம் என்று கேட்டில்ல. முதலாவதுக்கு கேட்டிருக்கிற நிரப்பு கோண சோடிகள் 4. அதுல 2 சோடிகள் கண்டுபிடிக்கலாம். யாராவது? நரேஷ் சார். நரேஷ் சொல்லுங்க. உங்களோட 3வது சோடியை சொல்லுங்க. PQS QSR PQSQ. ஓகே சார் நான் எழுதிருக்கேன் சார். அதே நேரம் நீங்க QP ஓகே நீங்க QPSM எடுக்கலாம் தானே இல்லையா? ஓ சார். QPSM எடுத்து ஒரு 30 பாகையும் எடுக்கலாம் இல்லையா? ஓ சார். QPSM எடுத்து நீங்க QSRையும் எடுக்கலாம். அதே நேரம் QPSM எடுத்து நீங்க SQRையும் எடுக்கலாம் இல்லையா? ஓ சார். இந்த கூட்டுத்தொகை தான் 90 இருக்கணும். அவர் சொல்லி இல்ல அடுத்துள்ள கோணம் என்று சொல்லி இல்ல. கூட்டுத்தொகை 90 இருக்கணும். சரியா? அப்ப அடுத்த கேள்விதான் நிரப்பு அடுத்துள்ள கோண சோடிகள் 2 காண்க. அந்த எந்த 2 அடுத்துள்ள சோடிகள் நிரப்பு கோணம்? PQS சார், SQR சார். PQS SQR PSQ QSR சார். ஆமா. எல்லாருக்கும் விளங்கிச்சாது? ஆமா சார். ஓகே குட். மூன்றாவது கேள்வி அவினாஷ் சொல்லுங்க. மிகை நிரப்பு கோண சோடிகள் 2 காண்க. மிகை நிரப்பு கோணம் என்றா மிகை நிரப்பு சோடிகள் என்றா அதன் கூட்டுத்தொகை எவ்வளவா இருக்கணும்? 180 பாகை. அப்ப அவினாஷ் சொல்லுங்க ஒரு கோணம் என்ன 180 வரக்கூடிய கோணம்? QRS PQS. Sorry sir. QRS PQS அது உண்டு. வர QRS PSQ sir. PSQ very good. இன்னொன்னு சொல்லுங்க. QRS QPS sir. ஓகே விளங்கிச்சா எல்லாருக்கும்? ஓ சார். ஓகே very good. ஓகே மூன்றாவது வரைபடத்துல 3 நேர்கோடுகள் இருக்கின்றது. ABCDEF ABCDEF அந்த 3 நேர்கோடும் ஒரு புள்ளியினூடாக வெட்டப்படுகிறது. கேள்வி அதுல கோணம் A அந்த புள்ளி தண்டில சிம்பிள் A சிம்பிள் B சிம்பிள் C 30 பாகை சிம்பிள் D. அடுத்ததை நாங்க E என்று எடுத்துக்கொள்வோம். அதுல ஒரு பிள்ளை D என்று போட்டிருக்கு. E என்று எடுத்துக்கொள்வோம்.
ஏயின் மூலம் காணப்படும் கோணத்தின் பெருமானத்தை காண்க. ஏயின் பெருமானம் எவ்வளவு? 30. ஏன் 30 கோணம் பருமனில் சமன் அல்ல 30 சார். ஏன் 30? குத்தெதிர் கோணங்கள் சமனாகும் சார். அப்ப நீங்க உங்களோட ஒர்க்கிங்ஸ்ல காட்டேக்ல நீங்க பிரக்கெட்டுக்குள்ள போடணும் என்ன ரீசன். சரியா? நீங்க சொல்லுவீங்க ஏ வந்து 30 பாகை, ரீசன் வந்து குத்தெதிர் கோணம். ஓகே, பி சமன் டி ஆக இருப்பதற்கு காரணத்தை சொல்க. குத்தெதிர் கோணங்கள் சமம். குத்தெதிர் கோணம் அதுவும் குத்தெதிர் கோணங்கள் சமனாகும் சார். ஓகே, அப்ப அதுவும் குத்தெதிர் கோணம். மற்றது நீங்க வேண்டாம் என்றா அது இ என்று போட்டில்ல, அதை இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுவோம். 4வது, உருவில் காணப்படும் சமாந்தர கோடுகள் 3 தருக. சார் எனக்கு சார் சார் EDC சார். திருப்பி சொல்லுங்க சார் ABED சார். கொஞ்சம் இருங்க. சந்தாய் சொல்லுங்க. சந்தாலி. CDE சார். CDE சார். CDE எதோட சமாந்தரம்? சமாந்தர கோடுகளின் சோடியை காண்கன்னு தான் கேள்வி. அதாவது சமாந்தர கோடு என்ன? 2 நேர்கோடுகள் எந்த புள்ளியிலையும் அந்த நேர்கோடுகளுக்கு இடையில இருக்கிற தூரம் சமமானது. அப்ப நீங்க 2 கோடுகள் சொல்லணும். ஒரு சோடியத்தான் கேட்கணும். அப்ப நீங்க ஈசி ஒரு கோடுன்னா அதோடு சமாந்தரமாக இருக்கிறது எந்த நேர்கோடு? சார் ABED சார் AUD சார். AUD சார். ADBC சார். AB EDC சார். ED சார். EDC. ஓகே, ஏபியும் இடிசியும் சமாந்தர கோடு என்றா இதுவும் இதுக்கும் இடையில இருக்கிற தூரம் வந்து எல்லா புள்ளிகளிலும் சமன். ரெண்டாவது AUD சார். BC ADBC சார். ஏடியும் பிசியும் சமாந்தரம். அதாவது இந்த கோடும் பிசி என்ற கோடும் சமாந்தரம் என்று அதுக்கு இடையில இருக்கிற தூரம் வந்து சமன் எல்லா புள்ளிகளிலேயும். சந்தாலி சொல்லுங்க, 3வது சமாந்தர கோடு என்னன்னு? சார் AEUDU சார். திருப்பி சொல்லுங்க. AEBD சார். AEBD 3வது சமாந்தர கோடு. அப்ப உங்களுக்கு எல்லாம் விளங்கிச்சா? அடுத்த கோணம் என்ன? குத்தெதிர் கோணம் என்ன? நிரப்பு கோணம், மிகை நிரப்பு கோணம், சமாந்தர கோடுகள். விளங்கிருச்சு. ஒரு நேர்கோடு ஒரு இந்த படத்துல AOB ஒரு நேர்கோட்டின் கோணம் வந்து 180 பாகை. சரியா? ஒரு நேர்கோட்டின் கோணம் வந்து 180 பாகை. அப்ப அந்த நேர்கோடு 2 கோணங்களா நீங்க பிரித்திருந்தீங்கன்னா இதன்படி AOC கோணம் COB. அந்த கோணம் AOC COB கூட்டினால் வரும் தொகை 180 பாகையாக இருக்கும். சரியா? அதாவது AOC சக BOC வந்து 180 பாகைக்கு சமன். ஏண்டா ஒரு நேர்கோடின் கூட்டுத்தொகை 180 பாகை. அதே போல இந்த படத்துல
கோணம் A, கோணம் B, கோணம் C, கோணம் D. அந்த 4 கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு இருக்கும்? 180 சார். 80 பாகை. ஓகே. அதாவது இதை நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு நேர்கோட்டில் அமைந்திருக்கும் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அதை யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிங்க இந்த நேர்கோடு PQR நேர்கோடு PQR அதுல 3 கோணங்கள் இருக்கு. கோணம் PQS, கோணம் SQT, கோணம் TQR. கேள்வி வந்து எக்ஸ் எவ்வளவு, அதாவது கோணம் PQS இன் பெறுமதி எவ்வளவு? 50 பாகை சார். நேர்கோட்டில் இருக்கிற கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அப்ப எத்தனை கோணங்கள் இருக்கு இந்த நேர்கோட்டுல? 3 கோணங்கள் சார். முதலாவது கோணத்தின் பெறுமதி என்ன? 30 பாகை சார். 30 பாகை சார். எக்ஸ் 30 பாகை சார். இரண்டாவது கோணத்தின் பெறுமதி என்ன? 100 பாகை சார். 2x. மூன்றாவது சார். எக்ஸ். ஆகவே இந்த 3 கோணத்தை நீங்க கூட்டினீங்கன்னா எக்ஸ் ஆக 2x ஆக 30 பாகை சமன் எவ்வளவு? 180 பாகை. 180 பாகை. ஆகவே எக்ஸ் ஆக 2x ஆக 30 பாகை சமன் 180. உங்களுக்கு தீர்க்க தெரியும். இந்த 30 பாகை மறை 30 ஆகும். ஆகவே 3x வந்து 150 பாகை, எக்ஸ் வந்து 150/3 50 பாகை. விளங்கிச்சா? ஆமா சார். எக்ஸாம்ல லாஸ்ட் டைம் செய்த எக்ஸாம்ல உங்களுக்கு நீங்க சிலாக்கள் உங்களுக்கு இது தீர்க்க தெரியல. இப்படி ஒரு சமன்பாடு வந்தா தீர்க்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதை விளங்கிக் கொள்ளுங்க. எப்படி தீர்க்கிறன்னு நீங்க தெரிஞ்சுக்கொள்ளும். இரண்டாவது உதாரணம். கோணம் AQR 70, கோணம் PQA இன் இருகூறாக்கி என்ன அந்த PQA 2 சமனாக பிரித்து ஒரு நேர்கோடு வரையப்பட்டுள்ளது QB. கோணம் AQB இன் பெருமானம் என்ன? கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எழுதி ஒர்க்கிங்ஸ் எழுதி கண்டுபிடிங்க. 55 பாகை சார். திலானி சொல்லுங்க, நீங்க கண்டுபிடிச்சீங்களாண்டு? ஆமா சார். எவ்வளவு? 55 பாகை சார். சரி, எப்படி கண்டுபிடிச்சீங்க அது? ஒரு புள்ளியின் அது பாகை வந்து 180 சார். 180ல இருந்து 70 கழிக்கணும் சார். மத்த உள்ள கோணம் 2 சமன்னால 180ல இருந்து 70 கழிச்சா 110. 110 2ஆ பிரிச்சா 55 பாகை சார். வெரி குட். ஓகே, விளங்கிச்சா எல்லாருக்கும் அது? ஆமா சார். ஆமா சார். ஓகே, குட். இதுல ஒரு எக்ஸாம்பிள் செய்வோம். இதுல இந்த கேள்வியை நீங்க செய்யுங்க. எல்லாரும் ஒர்க் பண்ணி சொல்லுங்க. எனக்கு நான் உங்களுக்கு ஹைலைட் பண்றேன். அந்த கேள்வியை செய்யுங்க. கேள்வி 6வது கேள்வி. AOB என்ற நேர்கோட்டுல 4 கோணங்கள் உள்ளது.
எக்ஸின் பெருமானத்தை காண்க. சார் சந்தலி விதுர்சிக்கா செஞ்சுட்டோம் சார். ஓகே குட். ஓகே வினோஷன் சொல்லுங்க. அப்ப நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அந்த ஆன்சரா? சார் ஒரு நேர்கோடு அடுத்த கோயில் பாகையாகும் சார். ஆம். இதுல இண்டெக்ஸ் கொடுக்கலாம் சார். அதாவது சொல்றாங்க சார். எப்படி 5x வந்துச்சு? எக்ஸ் ஆக 2x இல்லையா? 5x வந்து சமன் எத்தனை பாகை? 180 பாகையாகும் சார். 180 பாகை. ஆகவே x வந்து 180 கீழ் 5. 5 ஓகே, அது விளங்கிச்சா எல்லாருக்கும்? சார். யாருக்கு விளங்கல? ஓகே, ஓகே. இந்த தேற்றமும் உங்களுக்கு தெரியும். இது முக்கியமான தேற்றம் ஒன்று. இரு நேர்கோடுகள் ஒன்று இடைவெட்டும் பொழுது உண்டாகும் குத்தெதிர் கோணங்கள் சமனாகும். சரியா? இந்த மாதிரி தேற்றங்கள் பல இந்த கோணங்கள்ல படிப்போம். அதாவது குத்தெதிர் கோணங்கள் சமமாகும். அது முதலாவது தேற்றம். ஒரு தேற்றம். அந்த தேற்றத்தை வச்சு இப்ப இத கண்டுபிடிங்க பாப்போம். இந்த உதாரணத்துல உருவில் உள்ள தகவல்களின் மீது காரணம் காட்டி கோணம் டிஓபியின் பெருமானம், கோணம் ஏஓசியின் பெருமானங்களை காண்க. இந்த படத்துக்கு சார் கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஓகே, வச்சிருங்க. மற்ற செய்ய முடியும். சார் விதுர்சிகா கண்டுபிடிச்சிட்டேன் சார். சார் சந்தலி கண்டுபிடிச்சிட்டேன் சார். சார் அபினாஷ் கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஓகே குட். நேர்கோடு EFல 3 கோணங்கள் இருக்கு. கோணம் EOD, கோணம் DOB, கோணம் BOF. அந்த 3 கோணங்களின் கூட்டுத்தொகையும் என்னவா இருக்கும்? 180 பாகை. கோணம் EOD உங்களுக்கு தரப்பட்டுள்ளது 57. கோணம் BOD நாங்க கண்டுபிடிக்க வேண்டியது, அதை நாங்க x என்று போடுவோம். கோணம் BOF தரப்பட்டுள்ளது 43 பாகை. அப்ப 57 சக x சக 43 சக 180. அப்ப 57 43 கூட்டி தொகையும் 100. 100 சக x சமன் 180. ஆகவே x வந்து 180 மறை 100 80 பாகை. விளங்கிச்சா எல்லாருக்கும்? அப்ப DOB 100 பாகை என்றா 80 பாகை என்றா கோணம் AOCயின் பெருமானம் என்ன? 80 பாகை. ஏனென்றா அது குத்தெதிர் கோணம். இந்த 2வது கேள்வியை செய்யுங்க. உருவில் உள்ள தகவல்களுக்கேற்ப பின்வரும் கோணங்களின் பெருமானங்களை காண்க. கோணம் AOC, கோணம் BOE, கோணம் COE. சார் டிலானி கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஓகே சார் நரேஷ் கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஓகே, இப்போ நாங்க பார்ப்போம். முதலாவது கோணம் வந்து கண்டுபிடிக்க வேண்டியது வந்து கோணம் AOC. கோணம் AOC
எங்களுக்கு ஆல்ரெடி கோணம் பிஓடி 30 பாகை என்று தெரியும் இல்லையா? ஓ சார். அப்ப கோணம் ஏஓசி வந்து கோணம் பிஓடியின் குத்தெதிர் கோணம். குத்தெதிர் கோணங்கள் சமன். ஆகவே கோணம் பிஓடி 30 பாகை என்றால் கோணம் ஏஓசியும் 30 பாகையாக இருக்க வேண்டும். அப்ப முதலாவது கோணம் ஏஓசியின் பெறுமதி 30 பாகை இல்லையா? ஓ சார். இரண்டாவது கேள்வி வந்து கோணம் பிஓஇ. கோணம் பிஓஇ வந்து கோணம் ஏஓஎஃப் குத்தெதிர் கோணம் இல்லையா? கோணம் பிஓஇ வந்து கோணம் ஏஓஎஃப் குத்தெதிர் கோணம். கோணம் ஏஓஎஃப் 100 பாகை என்றபடியா கோணம் பிஓஇயும் 100 பாகையாகும் குத்தெதிர் கோணம். அப்ப முதலாவது விடை 30 பாகை, இரண்டாவதுக்கு விடை 100 பாகை. மூன்றாவது கேள்வி வந்து கோணம் சிஓஇ, அதாவது கோணம் நேர்கோடு ஏபி, அதுல கோணம் ஏஓசி எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க? ஏஓசி 30 பாகை. 30 பாகை. கோணம் பிஓஇ எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா? 100 பாகை சார். 100 பாகை. ரூபாய் சார். ஆகவே நேர்கோடு ஏபி நேர்கோட்டுல கோணம் ஏஓசி சக கோணம் சிஓஇ சக கோணம் பிஓஇ சமன் 180. அதுல எங்களுக்கு ஏஓசி 30 என்று தெரியும், பிஓஇ 100 என்று தெரியும். ஆகவே கோணம் சிஓஇ வந்து 180 மறை 30 மறை 100 சமன் 50 பாகை. விளங்கிச்சா? அப்ப உங்களுக்கு குத்தெதிர் கோணம் நாங்க படிச்சதெல்லாம் இப்ப விளங்கி இருக்கு. நாங்க குத்தெதிர் கோணம் மாதிரி ஒத்த கோணங்கள், ஒன்று விட்ட கோணங்கள், நேர் கோணங்கள் என்றா என்னன்னு பார்ப்போம். சரியா? இந்த படத்துல வரைபடத்துல நேர்கோடு ஏபி சிடி என்ற இரண்டு கோடுகளை கோணம் இஎஃப் இடைவெட்டுது. நேர்கோடுகள் ஏபி சிடி என்ற இரண்டு கோடுகளையும் கோணம் இஎஃப் இடைவெட்டுகிறது. ஏபிய இஎஃப்ஜி என்ற புள்ளியிலும் சிடி என்ற நேர்கோட்டை இஎஃப்ஹெச் என்ற புள்ளியிலும் இடைவெட்டுகிறது. சரியா? அப்ப நாங்க இதுல போட்டிருக்கோம் A1 A2 கோணங்கள், B1 B2 C1 C2 D1 D2. ஒத்த கோணம் என்றால் இரண்டு கோணங்கள் ஒரே பக்கத்தில் இருக்கும், ஆனா ஒரே பக்கத்தில் இருக்கிற, இப்ப இத பாத்தீங்கன்னா C1 and C2 C1 C2 அது என்ன கோணம்னு சொல்லுவீங்க? ஒத்த கோணம் சார். C1 C2 ஒத்த கோணம் என்று சொல்வீங்க. அதாவது ஒரே பக்கத்தில் இருக்கும், இதுல நான் எழுதியிருக்கிறேன், இரண்டு கோணங்களும் ஒரு குறுக்கோடியின் ஒரே பக்கத்தில் இருத்தல் வேண்டும். இரண்டு கோணங்களும் இரண்டு நேர்கோடுகள் பற்றி ஒரே திசையில் இருத்தல் வேண்டும். சரியா? அதாவது இது கீழே இருந்துச்சுன்னா இதுவும் கீழே இருக்கணும், இது மேலே இருந்துச்சுன்னா அதுவும் மேலே இருக்கணும். ஒத்த கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான வழி, நீங்க ஆங்கில எழுத்து எஃப் நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. எஃப் நீங்க அதை படிச்சிருக்கீங்களா? ஆங்கில எழுத்து எஃப் நினைவுபடுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒத்த கோணத்தை கண்டுபிடிக்கலாம் வடிவா.
எஃப் எஃப் என்ற வடிவத்துல தான் ஒத்த கோணம் இருக்கும். அதாவது எஃப்ல இந்த கீழே இருக்கிற பகுதியும் இந்த கீழே இருக்கிற பகுதியும் ஒத்த கோணங்கள். இப்ப இந்த ஏஜி ஜிஎஃப் சிஹெச் அது ஒரு விதத்துல எஃப் மாதிரி தானே இருக்க. அப்கோர்ஸ் இது ரெண்டும் சமாந்திர கோடுகள் இல்ல, ஆனபடியா சரியான எஃப் வடிவில இல்ல. ஆனா இந்த இந்த வடிவத்தை பாத்தீங்கன்னா அது எஃப் வடிவமாக இருக்கும். அதாவது எஃப் வடிவத்துல அந்த கீழே இருக்கிற ஒரே பக்கத்திலையும் ஒரே திசையிலும் இருக்கிற கோணங்கள் ஒத்த கோணம் என்று கூறப்படும். அப்ப C1 C2 ஒத்த கோணம். A2 ஒத்த கோணம் என்னவா இருக்கும்? A1 சார். A1 சார். A2 ஒத்த கோணம் A1. தமிக்ஷா சொல்லுங்க, B1 ஒத்த கோணம் என்னவா இருக்கும்? B2 சார். B2. ஓகே. சரண்யா சொல்லுங்க, D1 ஒத்த கோணம் என்ன? B2 சார். B2. அப்போ ஒத்த கோணம் எப்பயும் ஒரு F வடிவில் இருக்கும் என்று யோசிச்சுக்கொள்ளும். சரியா? அதற்கு எதிராக ஒன்று விட்ட கோணம் ஆங்கில எழுத்து Z வடிவில் இருக்கும். ஒன்று விட்ட கோணம் ஆங்கில எழுத்து Z வடிவில் இருக்கும். அதாவது இந்த கோணமும் அதுக்கு கீழே இருக்கிற கோணமும், Z இந்த கோணமும் அதற்கு கீழே இருக்கிற கோணமும் தான் ஒன்று விட்ட கோணம். இப்ப இதுல Z வடிவில் இருக்கிறது நாங்க AG GH HD என்ற ஒரு Z வடிவம் எடுக்கலாம் இல்லையா? AG GH HD என்று எடுத்தோம்னா C1 ஒன்று விட்ட கோணம் எது? B2 சார். ஒன்று விட்ட கோணம் என்ன? B2 சார். B2 சார். B2. Z வடிவில் இருக்கும். அதே போல வெரி குட். அதே போல BG GH HC அது Z வடிவில் இருக்கு. ஆகவே கோணம் D1 ஒன்று விட்ட கோணம் எது? கோணம் D1 சார். ஒன்று விட்ட கோணம் வந்து A2. எல்லாருக்கும் விளங்கிச்சா அது? விளங்கிச்சு சார். அப்போ ஒத்த கோணங்கள் ஒரே பக்கத்துல இருக்கும், நேர்கோட்டின் ஒரே பக்கத்தின் இருக்கும், ஒரே திசையில் இருக்கும். சரியா? ஒன்று விட்ட கோணங்கள் ஒரு குறுக்கோடியின் ரெண்டு பக்கத்திலையும் இருக்கும். ஒரு பக்கம் ஒரு கோணம், அதன் குறுக்கோடியின் மற்ற பக்கம் மற்ற கோணம். அந்த குறுக்கோடி வந்து ஒரு பொதுப்புயமாக இருக்கும். ஞாபகத்துக் கொள்ளுங்க, ஒத்த கோணத்திட ஷேப் வந்து ஆங்கில எழுத்து F வடிவில் இருக்கும். ஒன்று விட்ட கோணத்தின் ஷேப் வந்து ஆங்கில எழுத்து Z வடிவில் இருக்கும். சரியா? நேய கோணம் என்றா ரெண்டு கோடுகளுக்கு இடையில அந்த பொதுப்புயத்தில் உள்ளுக்குள்ள இருக்கும். அதாவது D1 நேய கோணம் வந்து B2, D1 நேய கோணம் வந்து B2,
C1 இன் நேய கோணம் என்ன? A2 sir. A2 sir. A2. C1 இன் நேய கோணம் A2. அதாவது அந்த ரெண்டு கோடுகளுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ரெண்டு கோணங்களின் கூட்டுத்தொகை, ரெண்டு கோணங்களும் நேய கோணம் என்று கூறப்படும். சரியா? அப்ப இதுல நான் விளங்கப்படுத்திக்கிறேன். இதுல உங்களோட சிலபஸ்ல ஒத்த கோணம் என்றா என்ன, ஒன்று விட்ட கோணங்கள் என்றா என்ன, இதுல ஒன்று விட்ட கோணங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. D1 A2 C1 B2. நேய கோணம் என்றா D1 B2 C1 A2. ஏதாவது கேள்வி இருக்கா அதுல? Sir. இல்ல sir. Okay. அப்ப நீங்க எனக்கு இதுக்கு ஆன்சரை சொல்லுங்க. இந்த கேள்விக்கு இதுல முதலாவது கேள்வியை கண்டுபிடிங்க. 3 படங்கள் இருக்கு. உரு 1, உரு 2, உரு 3. உரு 1 கோணம் ஏயும் கோணம் பியும் என்ன கோணமா இருக்கும்? அது ஒன்று விட்ட கோணம் விளங்கல. சார். ஒன்று விட்ட கோணம் சார். ஒத்த கோணம் sir. கோணம் சார். சார் ஒத்த கோணம் சார். சார் ஒத்த கோணம் சார். எந்த ஷேப்ல இருக்கு? அது ஒரே பக்கத்துல ரெண்டு கோணங்களும் இருக்கு. இல்ல சார். இல்ல நேர்கோட்டு, அந்த நேர்கோடு இடைவெற்ற நேர்கோட்டுல ஒரே பக்கத்துலயா இருக்கு? இல்ல sir. ஏயும் பியும் இந்த நேர்கோட்டுல ஒரே பக்கத்துல ஒரு சைட்ல இருக்கு, ரெண்டும் எதிர் திசையில எதிர் பக்கங்கள்ல இருக்கா? ஒரு ஒரே அப்ப இது எந்த ஷேப்ல இருக்கு? எஃப் வடிவுல சார். எஃப் வடிவிலையா Z வடிவிலையா? எஃப் சார். எஃப் வடிவில இருக்கு. ஆகவே கோணம் ஏயும் பியும் ஒத்த கோணம். உரு 2ல கோணம் சியும் டியும் எந்த வடிவில இருக்கு? எஃப்ஆ இசட்டா? Z சார். Z வடிவம். Z வடிவில இருக்கு. ஆகவே கோணம் சியும் டியும் என்ன கோணம்? ஒன்று விட்ட கோணம். ஒன்று விட்ட கோணம். உரு 3ல் கோணம் ஈயும் எஃப்எம் அந்த ரெண்டு நேர்கோடுகளுக்கும் இடையில இருக்கு. ரெண்டுக்கும் இடையில. அதுக்கு என்ன பேர்? நேய கோணம். நேய கோணம். விளங்கிச்சா? ஆமா சார். ஓகே. அப்ப இதுல நாங்க இப்ப முதல் நாங்க படிச்சது ஒத்த கோணம், ஒன்று விட்ட கோணம், நேய கோணம் என்றா என்னண்டு. அந்த கோணங்கள் ரெண்டு சமாந்தர கோடுகளுக்கு இடையில சென்றா உங்களுக்கு இந்த 3 தேற்றங்களும் தெரியும். அதாவது இரு நேர்கோடுகள் ஒரு குறுக்கோடியினால் இடைவெட்டும் பொழுது, இரண்டு நேர்கோடுகள் ஒரு குறுக்கோடியினால் இடைவெட்டும் பொழுது ஒத்த கோணங்கள் சமமாகும் பொழுது, அல்லாத்தி ஒன்றை விட்ட கோணங்கள் சமமாகும் பொழுது, அல்லாத்தி அதன் நேய கோணங்களின் கூட்டுத்தொகை 180 ஆகும் பொழுது இரு கோடுகளும் சமாந்தரமாகும். அதாவது ரெண்டு சமாந்தர கோடுகள், காட்டுறேன். ரெண்டு சமாந்தர கோடுகள், ஆரஞ்சு ப்ளூ சமாந்தர கோடு, அதை இடைவெட்டது கிரீன் லைன், பச்சை லைன். அப்படி இருக்கும் தருவாயில் ஒத்த கோணங்கள் எஃப் வடிவில் இருக்கிற கோணங்கள் சமன். ஒன்று விட்ட கோணங்களும் சமன் Z வடிவில். அதே நேரம் நேய கோடுகளின் கூட்டுத்தொகை
180 பாகையாக இருக்கும். இது ஒரு தேற்றம், இது நீங்க மறக்கலாம். அதாவது ரெண்டு சமாந்தர கோடுகள் என்றா அதன் ஒத்த கோணங்கள் எப்பொழுதும் சமன், அதன் ஒன்றுவிட்ட கோணங்கள் எப்பொழுதும் சமன், நேர்கோடுகளின் கூட்டுத்தொகை 180 இருக்கும். விளங்கிச்சாது? ஆமா சார். சார். ஆமா சார். இப்ப இந்த உதாரணத்தை பார்ப்போம். உருவில் உள்ள தகவலுக்கேற்ப கோடு ஏபிசியும் டிசியும் சமாந்தரம் என காட்டுக. கோணம் நேர்கோடு ஏபியும் நேர்கோடு டிசியும் சமாந்தரம் என காட்டுக. சமாந்தரம் என காட்டுறா ஒன்றில் நாங்க ஒத்த கோணங்கள் சமன் என்று காட்டணும், அல்லாட்டி ஒன்று விட்ட கோணங்கள் சமன் என்று காட்டணும், அல்லாட்டி நேர் கோணங்களின் கூட்டுத்தொகை 180 என்று காட்டணும். சரியா? இந்த தரவின்படி கோணம் ஏபிசியும் கோணம் டிஏபியும் என்ன கோணம் என்று கண்டுபிடிக்க, என்ன கோணம் என்று சொல்லலாம்? திருப்பி கேட்கிறேன் கேள்விய. கோணம் ஏபிசியும் கோணம் பிசிடியும் என்ன கோணங்கள் என்று சொல்லலாம்? நேய கோணம் சார். திருப்பி கேட்கிறேன். கோணம் ஏபிசியும் கோணம் பிசிடியும் என்ன கோணங்கள்? நேய கோணம். நேய கோணங்கள். விளங்கிச்சா? நாங்க கோடு ஏபியும் நேர்கோடு டிசியும் சமாந்திரம் என்று காட்டுறதுக்கு நேர் கோணங்களின் கூட்டுத்தொகை 180 என்று காட்டணும்டா அது சமாந்திரம் என்று நிறுவலாம். எங்களுக்கு கோணம் ஏபிசி 115 பாகை என்று தெரியும். கோணம் பிசிடி 45 சக 20 65 பாகை. அப்ப 115 65 பாகை எவ்வளவு? 180 சார். 180 பாகை. ஆகவே நாம சொல்லுவோம் நேய கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகையால் கோடு ஏபியும் கோடு டிசியும் சமாந்தரம். விளங்கிச்சா? ஆமா சார். ஆமா சார். ஆமா சார். அப்ப இதுதான் அடுத்தது. நாங்க ஒன்று வந்து சொன்ன ஒத்த கோணங்கள் சமனாக அல்லாட்டி ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக அல்லாட்டி நேர் கோணங்களின் கூட்டுத்தொகை 180 ஆகும் பொழுது அவ்விரு கோடுகளும் சமாந்தரம். அதே போல அதோட ரிவர்ஸ், இரு சமாந்தர நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடு இடைவற்றும் பொழுது ஒத்த கோணங்கள் சமனாக இருக்கும், ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக இருக்கும், நேர் கோணங்கள் நேர் நிரப்புகின்றன. அதாவது நேர் கோணங்களின் கூட்டுத்தொகை 180 இருக்கும். சரியா? ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? வாட்ஸ்அப்ல கொஞ்சம் ஹோம்ஒர்க் தருவேன். கோணங்கள்ல நீங்க செய்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பணும். ஓகேயா? ஓகே சார். உங்களுக்கு டைம் 8:30 ஆயிடுது. மற்ற கிளாஸ் தொடங்க போகுது. அதோட அந்த கோணங்கள் பாடம் முடிந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கேள்வியை கொஞ்சம் அனுப்புறேன். All right. Okay. Thank you. Thank you, sir.